ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். நான் இத பத்தி பேசலாமா, வேணாமா நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். ஆனாலும் பேசணும். நான் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இல்ல. என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோட ஃபாலோவர்ஸோட, என்னோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த லேக் ஆஃப் கமிட்மெண்ட், அதனால என்னென்ன மாரி பிரச்சனைகள்லாம் இப்ப இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பெரும்பாலும் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியாவுல இப்ப இருக்க யங்கர் ஜெனரேஷன் நெறைய பேர் வந்து பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ்னால வந்து மொத்த லைஃபே வந்து ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல தொலைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே இதெல்லாம் நடந்துருது. என்னன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து வில்லனா கமிட் ஆகிறது. இன்னொன்று என்னன்னா வந்து சும்மா டைம் பாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னொருத்தர் லைஃப்பை வந்து மொத்தமாக பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால நிறைய பேர் வந்து குடும்பங்களை தொலைச்சிட்டு, ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து இப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, எங்கேருந்து திரும்ப லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இன்னும் இருக்காங்க நம்ம சொசைட்டியில். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில் எனக்கு 20 வயசுல ஒரு புரிதல் இருந்துச்சு, 25 வயசுல ஒரு புரிதல் இருந்துச்சு, இப்போ 30 வயசுல எனக்கு வேற ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா வந்து 20 வயசை பொறுத்தவரையில வந்து என் வயசு பசங்க எல்லாம் இருந்து சும்மா லவ் பத்தி பேசும்போது லைக் எல்லாமே கமிட்டட் ஆயிட்டாங்க, லைக் அப்படி இப்படின்னு பேசும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. லைக் ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. நான் பேசிக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசியா ஒரு ட்ரீம்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு லைஃப்ல என்ன நடக்குமோ அதை பத்தி என்னைக்குமே பேசிக்க மாட்டேன். ஏன் அப்படி பேசினா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஈவன் நம்மளை பத்தின உண்மைகள் கூட வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரிலாம் பேசினா வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன் சொன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வாரதில்ல. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க லைஃப் அவங்களோட கரியரையே வந்து புரட்டி போட்டுரும் ஒரு டைம்ல. அங்கே தான் நம்ம ஒரு மாதிரி முடிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஒரு 20-21 வயசுல வந்து ஒரு பையன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறான்னு சொன்னா லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து டம்ப் பண்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து மேபி அவங்க அடுத்து ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம், இல்லைன்னா வந்து அவங்க ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே யாரையாச்சும் பார்த்து மனசு மாறுறாங்க அப்படின்ட்டு இருந்தா வந்து அங்கே அவங்கள டோட்டலாக டிபெண்ட் ஆகியிருக்க மற்றவங்க, அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், லைக் அந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க லைஃப்பை மட்டும் பாதிக்கல. ஏன்னா வந்து அவங்கள நம்பி வந்து ஒரு குடும்பம் இருக்கலாம். மேபி வந்து ஒரு 2 தம்பி, தங்கச்சியோட அம்மா, அப்பா அந்த மொத்த குடும்பமும் வந்து அவன்ட கரியரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஒரு மாதிரி மென்டலி பிரேக் ஆகி, இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி மென்டலி பிரேக் ஆகி ஒரு மாதிரி எழும்ப முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது, ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குற அந்த எமோஷனல் சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அந்த அளவுக்கு பவரா இருக்கும். ஸோ அது ஒரு டைம்ல சடனா அப்படியே அந்த பில்டிங் கொலாப்ஸ்ட் ஆகி கீழே விழுவும்போது அதிலிருந்து அவங்களுக்கும் எழும்பி வர முடியாத ஒரு நிலைமை. அதனால நம்பி இருக்க ஃபேமிலியும் வந்து ஃபுல்லா நாசமாக போற நிலைமை. ஸோ அதனால வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளை எடுத்துக்க முடியாது, அந்த ஒரு கமிட்மெண்ட்குள்ள வர முடியாது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட் ஆகாதீங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஸ்கூல் டைம்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லைக் அதுதான் கடைசியா அவங்களோட லைஃப் பார்ட்னர், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இருக்கும்போது லைக் ஒரு பாயிண்ட்ல நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசும்போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற நிலைமைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கொண்டு வரதுக்கான ரெஸ்பான்சிபிள் உங்ககிட்ட இருக்கு. நான் இன்னும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைக் என்னன்னா வந்து அம்மா அப்பா வந்து அந்த ஸ்கூல் டைம் படிக்கும்போது அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து உடனே ஸ்கூல் படிக்கும்போது ஓகே நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? முடியாது தானே. ஏன் படிப்புங்கிறது வந்து வேற விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் அந்த டைம்ல கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் இல்லையா? அந்த டைம்ல எந்த பேரண்ட்ஸுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே நீ ரெண்டையும் ஒரே இடத்துல பண்ணுன்ட்டு. அதையும் தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகி போகும்போது ஸோ அது ஒரு பாயிண்ட்ல வந்து அம்மா அப்பா அது வந்து ஒரு மாதிரி கண்டுக்காம இருக்காங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஓகே பையன் புள்ள வந்து ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போறான். மேபி ஒரு பாயிண்ட்ல வரும்போது அது ஒரு மாதிரி சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ட்ராக்ல வந்து என்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லைக் ஒரு கல்யாண வயசு வரைக்கும் மேபி ஒரு 27, 28 ஈவன் அப் டு 13 வச்சுக்கோமே, நீங்க அதை பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துட்டு வரணும். அதாவது வந்து இப்போ ஃபேமிலினால வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கும்போது அம்மா அப்பா நாளைக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரு பையனா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்க வந்து யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுங்க. ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கீங்க, அவங்கள தான் காலம் பூரா லவ் பண்றீங்க அப்படின்னா லைக் அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு இருக்கு. அவன் அந்த டைம்ல வந்து அவன் இப்படித்தான் சும்மா தான் இருந்தான், இல்லைன்னா அந்த பொண்ணு இப்படி தான் இருந்துச்சு, இப்போ இப்படி படிச்சிருக்கான், அப்படி ஒர்க் பண்றான், இல்லைன்னா அப்படி ஒர்க் பண்றாரு அவரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்கோம், ஸோ இப்படி தான் நாங்கள் பண்றதுக்கு இருக்கோம்ப்பா, இல்லைன்னா அப்படி தான் இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமா வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரதுக்கான ஒரு பொறுப்பும் வந்து அந்த கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க 2 பேத்துக்குமே இருக்கு. நான் இப்போ இன்னும் நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு
10, 12 வருஷத்துக்கு மேல லவ் பண்றாங்க. ஆனா, இன்னும் வந்து அம்மா, அப்பா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அத வச்சிருக்காங்க. ஏன்? லைக் ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிள் கூட இல்ல. லைக் இன்னொரு பக்கம் நம்ம அம்மா, அப்பாவையே தொடர்ந்து இதுக்கு பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அடிப்படையா வந்து பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னு சொன்னா, எல்லாமே வந்து அவங்களால நிறைவேத்தி வைக்க முடிஞ்சுச்சுன்னா வந்து கண்டிப்பா அவங்களே பண்ணி வச்சுருவாங்க தானே. ஸோ அந்த மாரி இல்லங்கும்போது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து நம்ம வந்து நம்ம லைஃப கரெக்ட்டா நம்ம தான் அமைச்சுக்கணுங்கிற நிலைமையில இருக்கோம்னா, அப்ப நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணும்போது, லைக் நாளைக்கு வந்து அம்மா, அப்பா கிட்ட அவங்களையும் வந்து ஒரு கரெக்ட்டான நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டுற ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்க லைஃப பத்தி நீங்க டிசைட் பண்ணும்போது, உங்களுக்கு டிசைட் பண்ற அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா வந்து, தயவு செஞ்சு ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி டிசைட் பண்ணாதீங்க. இன்னொரு பக்கம் அது உங்களோட தனிப்பட்ட லைஃப் இல்ல. இன்னொரு பொண்ணு இல்லன்னா இன்னொரு பையன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எமோஷனலி என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்களோட ஃபேமிலியில வந்து என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கு, இல்லன்னா வந்து அவங்க ஃபேமிலி வந்து இந்த பையன முழுசா நம்பி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ண நம்பி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கீழ வந்து எத்தன பசங்க, பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல சும்மா ஒருத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணி, இல்லன்னா வந்து ஒரு ஒரு சினிமா மோகத்திலேயே இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க தானே. அந்த மாதிரி பார்த்துட்டு லைக் கொஞ்ச நாள் பழகிட்டு வேணான்னு சொல்லிட்டு புடிச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான ஒரு ஒரு பையனாவோ, ஒரு பொண்ணாவோ தொடர்ந்து இருக்காதீங்க. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அப்படி அதையும் மீறி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல போறதுக்கான ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க கண்டிப்பா அத பார்த்துக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா நீங்க எடுத்துக்கோங்க. இங்க வந்து 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு ஒரு பையன் வந்து ஒரு குடும்பத்தோட மூத்த பையனா இருப்பான். அம்மா, அப்பா சரியான மாரி கஷ்டப்பட்டு அவன படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு கீழ 2 தங்கச்சி இருப்பாங்க. இல்லன்னா ஒரு தம்பி இருப்பாங்க. ஸோ அவன் மென்டலி பிரேக் ஆகும்போது, அவனால அதிலிருந்து மீள வர முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு அவன் போறான்னு சொன்னா, அந்த மொத்த குடும்பமே உடைஞ்சு போயிரும். அதுலருந்து எழும்பி வரதுக்கு அவங்களுக்கு வருஷ கணக்காகும். ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த அந்த மாதிரி இருக்க பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து உங்கள ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல கமிட் பண்ணிக்கிறது. உங்களுக்கான ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன மொத போட்டுக்கோங்க. உங்களோட பேஸ்மெண்ட்ட இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க லைஃப்ப டிசைட் பண்ற விஷயங்கள் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டா நான் அந்த ஒரு அட்வைஸ் குடுக்குறேன். இன்னொரு பக்கம் பொண்ணுங்களுக்கும் இதே விஷயங்கள் இருக்கு. ஏன்னு சொன்னா வந்து ஒரு எல்டஸ்ட்டா இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன விட ரெஸ்பான்சிபிள் அதிகம் ஒரு ஃபேமிலில. ஏன்னா வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது, அந்த பொண்ணுங்க வந்து சொசைட்டில ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஷிப் ஒண்ணுல கமிட் ஆகி, அதுவும் ஒரு மாதிரி டாக்ஸிக் ஆகி, இல்லன்னா வந்து அத வந்து மொத்தமா நம்பி, அதுக்காக டைம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பாயிண்ட்ல இல்ல அப்படிங்கும்போது, உங்களுக்கான லைஃப்பும் இல்ல, உங்கள நம்பி இருக்க ஃபேமிலிக்கான லைஃப்பும் இல்ல. ஸோ அதனால ஆரம்பத்தில ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது, கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஃபவுண்டேஷன வந்து நீங்க போடுறதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்களே தவிர, ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகணும்னு சொல்லிட்டு அதில நிறைய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இவங்க தான் என் காலம் பூரா, இத தாண்டி யாரும் வரப்போறதில்ல, அப்படிங்கிற அளவுக்கு ஆணித்தரமா நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த ரெஸ்பான்சிபிள வந்து ஆரம்பத்திலேருந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து எமோஷனல் சப்போர்ட் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள தான் நீங்க அதிகமா வந்து பேசிக்கணும், வளர்த்துக்கணும். உங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் 2 பேரும் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கணும். 2 ஃபேமிலியுமே ஸ்டேபிள் இல்லாம வர்ற மாதிரி இருக்கும்போது, ஸோ படிக்கிற டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரி டைம்ல தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு, காலம்பூரா இன்னும் ரிக்ரெட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் நெறைய பேர் இந்த மாரி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் ஒரு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். சீ யூ.